வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நல்ல மனுஷனுக்கா சீக்கிரமாக மரணம் வந்துடணும். தீபா சங்கர் மகனுக்கு மயில்சாமி செய்த பெரிய உதவி. இப்போ தான் சோசியல் மீடியாவில் நடிகை தீபா பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. மயில்சாமி அவர்களை பற்றி நிறைய செய்திகள் அந்த பேட்டியில் பேசியது அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தி, தீபா மகனுக்கு மயில்சாமி செய்த உதவி என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமா உலகில் சிறந்த குணம் கொண்டவர் தான் என பெயர் எடுத்தவர் தான் மறைந்த நடிகர் மயில்சாமியும் ஒருவர். அவர் இருக்கும்போதே அவர் குறித்து பல திரைப்பிரபலங்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. அதே போல தான் அவர் மறைந்த பின்பும் திரைப்பிரபலங்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை பலருமே அவர் குறித்தும் அவர் செய்திகள் உதவிகள் குறித்தும் கூறி வராங்க. இப்படியான நிலையில் நடிகை தீபா சங்கர் தனது மகனின் மருத்துவ செலவுக்கு கேட்காமலேயே மயில்சாமி உதவி செய்ததாக கூறியிருக்காங்க. மயில்சாமி இயல்பாக உதவும் குணம் கொண்டவர். இது மட்டும் இல்லாமல் தன்னிடம் யாராவது உதவி என கேட்டு வந்தால் தன்னிடம் பணம் இருந்தால் அந்த உதவியை காலதாமப்படுத்தாமல் உடனே செய்து விடுவார், அல்லது அதற்கான ஏற்பாடுகள் களமிறங்கி விடுவார். அதுவே தன்னிடம் பணம் இல்லை என்றால் கொஞ்சம் கூட தயங்காமல் தனக்கு தெரிந்த நடிகர் பலரிடமே பேசி பணம் வாங்கி அந்த உதவியை செய்து கொடுப்பார் நடிகர் மயில்சாமி. அதாவது யாசகம் பெற்றது உதவ வேண்டும் என்ற உயரிய பண்போடு வாழ்ந்தவர்தான் மயில்சாமி. இது ஒரு புறம் இருக்க, மயில்சாமி மறைந்த பின்பு பலருமே அவர் குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லி வராங்க. அதில் நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது நடிகர் மயில்சாமி குறித்து பேசினாங்க. அதாவது அவருமே மயில்சாமி காரில் சென்று கொண்டிருந்தாங்க. அப்போது காரில் ரூபாய் 500 இருக்கும் கட்டியினை வைத்து கொண்டிருந்தார். போகும் வழியில் சாலை அமைக்கும் பணியில் தொழிலாளர்களில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. உடனே அந்த காரை நிறுத்தி அவர்கள் அனைவருக்குமே ஒரு 500 ரூபாய் நோட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அவரிடம் பணம் வாங்கி தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்திருக்காங்க. இது தொடர்பாக மயில்சாமி சாரிடம் நான் கேட்டபோது எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேணும், அதுதான் முக்கியம், காசு மறுபடியும் சம்பாரிச்சிடலாம், இந்த சந்தோஷம் கிடைக்குமா என பதில் கேள்வி எழுப்பது கூறினாங்க. இது பலர் கவனத்தையும் ஈர்த்தது மட்டுமில்லாமல் அனைவருமே ஆச்சரியப்பட்டது. இப்படியான நிலையில் நகைச்சுவை நடிகை தீபா சங்கர் மருத்துவ உதவிக்கு மயில்சாமி கேட்காமலே பணம் கொடுத்து உதவினார் என செம எமோஷனலாக கூறியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க பேசும்போது, மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நானும் மயில்சாமி அண்ணனும் இணைந்து நடித்தோம். எனது மகனுக்கு இதயத்தில் கோளாறு இருப்பது தெரிந்தது. மயில்சாமி அண்ணன் எனக்கு ஃபோன் செய்து பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளவு பணம் தேவைப்படுன்னு எனக்கு கேட்டாங்க. அப்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏனென்றால் நம்ம நண்பர்களிடம் உறவினர்களும் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. கடவுளிடம் ஏதாவது நமக்கு தேவை என்றால் சாமி எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று கேட்போம். ஆனால் நான் கேட்காமலே எனக்கு கொடுத்த கடவுள் அண்ணன் மயில்சாமி தான் என கூறியிருக்காங்க. மறைந்த நடிகர் மயில்சாமி குறித்து நடிகை தீபா சங்கர் பேசிய கருத்துக்கள் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் இது போன்ற நல்ல மனிதர்களை விரைவில் மறைத்து விடுவாங்க எனவும் இணையவாசிகள் கமெண்ட் செய்து வராங்க. நடிகர் மயில்சாமி கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.